வெல்கம் டு பயோதுளி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் தி பிஸ்டில், மெகாஸ்போராஞ்சியம், தட் இஸ் ஓவியூல் அண்ட் எம்ப்ரியோ சாக். பிஸ்டில்ங்கிறது என்னது? இங்க வரைஞ்சு காட்டுற பாருங்க. கீழே குட்டியா ஓவர் இருக்கும், அதுக்கு மேல நமக்கு ஸ்டைல் இருக்கும், ஸ்டைலுக்கு மேல யார் இருப்பா? ஸ்டிக்மா இருக்கும். ஓகேவா? அதாவது ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி, இது எல்லாம் சேர்ந்ததுதான் யாரு? பிஸ்டில். ஓகேவா? இதான் பிஸ்டில் சொல்லுவோம். அடுத்தது மெகாஸ்பொராஞ்சியம், ஓவியூலுங்கிறது அந்த ஓவரிக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அந்த போர்ஷன். ஓகேவா? ஓவியம். எம்ப்ரியோ சாக்குங்கிறது ஓவியலுக்கு சென்டரா இருக்கக்கூடிய அந்த எக் அப்பாரட்டஸ் தான் யாருன்னா எம்ப்ரியோ சாக். ஓகேவா? இப்ப இது மூணும் தெரிஞ்சுச்சா? தி கைனோசியம் ரெப்ரசன்ஸ் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃபிளவர். கைனோசியம்னா நான் போன கிளாஸ்லயே உங்களுக்கு கீவேர்ட்லாம் சொல்லி கொடுத்தேன். கைனகாலஜிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கைனோசியம்ங்கிற வார்த்தை வந்தா யார சொல்லணும்? ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃபிளவர்னு சொல்லணும். தி கைனோசியம் மே கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் பிஸ்டில். சிங்கிள் பிஸ்டில் இருந்துச்சுன்னா அதுல எத்தனை கார்பல் இருக்கும்னா ஒரு கார்பல் இருக்கும், அதாவது மோனோ கார்பலரி. நீங்க இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா பிஸ்டில்ங்கிறது வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பல்ங்கிறது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூம். இப்ப பிஸ்டில்ங்கிற ஒரு வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு? ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, ஒரே ஒரு கார்பல் தான் இருக்கு. அப்படின்னா அது என்னது? மோனோ கார்பலரி. மோர் தென் ஒன் பிஸ்டிலா இருக்கும் போது அதை என்ன சொல்றோம்? மல்டி கார்பலரி. மோர் தென் ஒன் பிஸ்டில் மேபி ஃபியூஸ்டு டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. மேல கொடுத்த மல்டி கார்பலரி பார்த்தோம்னா பிஸ்டில் வந்து நிறைய இருக்கும், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும், அது வந்து மல்டி கார்பலரி. அதே வந்து மோர் தென் ஒன் பிஸ்டில் இருக்கும், ஆனா எல்லாமே எப்படி இருக்கும்? ஒன்னோட ஒண்ணு ஃபியூஸ் ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சின் கார்பஸ். சின்னனாலே என்ன அர்த்தம்? ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த கார்பல் எல்லாமே ஜாயினிங்ல இருக்கு. இப்படி இருக்கு இல்லையா படம்? அது வந்து மல்டி கார்பலரி சின் கார்பஸ் பிஸ்டில். ஓகேவா? ஏன்னா எல்லாமே இது இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு போர்ஷனும் என்ன பண்ணிருக்கு? எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு. மூணாவது இந்த படம் பாத்தீங்கன்னா அதே மல்டி கார்பலரி தான், ஆனா ஒவ்வொரு கார்பலும் தனித்தனியா இருக்கு. புரியுதா? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க. அந்த மோனோ கார்பஸ், அப்போ கார்பஸ், மல்டி கார்பஸ் டிஃபரன்ஸ் புரியுதா? மோனோ கார்பஸ்னா பாத்தோம்னா ஒரு பிஸ்டல் தான் இருக்கு. அப்போ கார்பஸ்ல பாருங்க தனித்தனியா இருக்கா எல்லாமே. சின் கார்பஸ்ல பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு? ஜாயினிங்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிளா காட்டுறேன். இந்த இமேஜ பாருங்க. மோனோ கார்பலரி பாத்தீங்களா? அதுல வந்து நம்ம வந்து ஒரு பீன்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்கோம். அதுல ஒரு சிங்கிள் சீடும் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் அறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து மோனோ கார்பலரி. அப்போ கார்பஸ் எக்ஸாம்பிள் யாரை கொடுத்திருக்கோம்? ஸ்ட்ராபெரி கொடுத்திருக்கோமா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் கூட சொல்லலாம். சீதாப்பழம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா மேல அந்த ஒரு இதுமே தனித்தனியா நம்ம எடுக்கலாம். எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஒரு இதுலயும் ஒரு விதை ஒண்ணு இருக்கும். மூணாவது என்ன கொடுத்திருக்கோம்? சின் கார்பஸ்க்கு டொமேட்டோ கொடுத்திருக்கோமா? அதுல பார்த்தோம்னா ஒரு அறைக்குள்ள பார்த்தோம்னா எல்லா விதைகளும் ஒன்னாவே இருக்கு. ஓகேவா? எல்லாமே இணைஞ்சு இருக்கு. அந்த ஃபிளஷி போர்ஷனுக்குள்ள எல்லா சீட்ஸும் ஒன்னாவே இருக்கு. அதுதான் சின் கார்பஸ். ஆர் மேபி அப்போ கார்பஸ். அப்போ கார்பஸ்ங்கிறது இது கூட இணையாம இருக்கும். ஈச் பிஸ்டில் ஹேஸ் 3 பார்ட்ஸ். ஒரு பிஸ்டலுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு கொடுக்குறாங்க? 3 பார்ட்ஸ். நான் இங்க வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா? ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி. ஸ்டிக்மா சர்வ்ஸ் அஸ் எ லேண்டிங் பிளாட்ஃபார்ம். யாருக்கு அது லேண்டிங் பிளாட்ஃபார்மா இருக்கு? போலன் கிரைன்ஸுக்கு இருக்கு. ஏன்னா போலன்ஸ் வந்து காத்துல பறந்து வந்தோ பூச்சிகள் மூலயமாவோ ஒரு ஃபிளவர்ல வந்து யாரு மூலயமா உள்ள வருது? இந்த ஸ்டிக்மாவில விழுந்து அதுக்கப்புறம் தான் அது உள்ள வருது. அப்ப வந்து ஸ்டிக்மா வந்து லேண்டிங் பிளாட்ஃபார்மா ஆக்ட் ஆகுது. இந்த ஸ்டைலுங்கிறது அந்த நீட்டா கம்பி மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அது பார்த்தோம்னா எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் beneath தி ஸ்டிக்மா. அடுத்தது இந்த பேசல் பார்ட். பேசல் பார்ட் எப்படி இருக்கு? நல்லா பல்ஜ் ஆயிட்டு உருண்டையா இருக்கு. அந்த ஓவரி சொல்றோம் இல்லையா? அது வந்து கீழே பல்ஜ் ஆன மாதிரி இருக்கு. இன்சைடு த ஓவரி. ஓவரிக்குள்ள என்ன இருக்குன்னா ஓவரியன் கேவிட்டி இருக்கு. ஓகேவா? அந்த ஓவரியன் கேவிட்டிக்குள்ளதான் யார் இருப்பானா சீட்ஸ் இருக்கும். சீட்ஸ் எல்லாமே பிளாசென்டா மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? த பிளாசென்டா இஸ் லொகேட்டட் இன்சைட் த ஓவரியன் கேவிட்டி. இதுக்கு ஒரு இமேஜ் ஷேர் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு பிளாசென்டாங்கிறது என்னன்னு தெரியும். இமேஜ் பாத்துட்டீங்களா? அந்த டொமேட்டோல அந்த 2 போர்ஷனுக்கு நடுவுல ஒரு ஸ்டெம் மாதிரி ஒரு ஃபிளஷி போர்ஷன் மாதிரி ஒண்ணு வருது இல்லையா? அதுதான் என்னது? பிளாசென்டா. அதுலதான் என்ன பண்ணுது? அந்த விதைகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அரைசிங் ஃப்ரம் த பிளாசென்டா ஆர் மெகாஸ்பொரான்சியா காமன்லி கால்டு ஓவியூல்ஸ். ஓவரிக்குள்ள என்ன இருக்கும்? ஓவியூல்ஸ் இருக்கும். ஓவியூல் தான் அப்புறம் என்னவா மாறும்? சீடா மாறும். த நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் இன் அண்ட் ஓவரி மேபி 1. ஒரு சில பிளான்ட்ல பார்த்தோம்னா ஒரு ஓவரிக்குள்ள ஒரு சீடு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் யாரு? வீட்டு, பேடி, மேங்கோ. மேங்கோலாம் ஒரு ஃப்ரூட்டுக்குள்ள ஒரு விதை தான் இருக்கு. ஒரு சில பிளான்ட்ல மெனி நிறைய இருக்கலாம். பப்பாயாக்குள்ள எல்லாம் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. பப்பாயா, வாட்டர் மெலன், ஆர்கிட்ஸ், அந்த பிளான்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய உள்ள ஓவியல்ஸ் இருக்கும். ஓவியல்ஸ் தான் என்னவா மாறும்னு சொன்னோம்? சீடா மாறும்னு சொன்னோம். அப்ப இந்த பிளான்ட் எல்லாம் நிறைய சீட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, தி மெகாஸ்பொராஞ்சியம். மைக்ரோஸ்பொராஞ்சியம்ங்கிறது யாரு? மேல் பார்ட் ஆஃப் தி ஃபிளவர். மெகாஸ்பொராஞ்சியம்ங்கிறது ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி ஃபிளவர். மெகானா பெண்ணு, மைக்ரோனா ஆண். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த மெகாஸ்பொராஞ்சியம் யாரு? ஓவியூல். நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த ஓவியல் பிக்சரை படம் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு புக்ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவியம் வந்து ஃபிளவருக்குள்ள தலைக்கீழ தான் இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக வேண்டி
படம் வந்து இப்படி நேரா அந்த ஓவியோட திருப்பி வரைஞ்சு வச்சிருக்கேன். ஓகேவா? Let us familiarize ourselves with the structure of typical angiosperm ovule. Figure 1.7D ல கொடுத்திருக்காங்க. The ovule is a small structure attached to the placenta by means of the stack called funicle. அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், கைப்பிடி மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் தான் யாருன்னா ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கைப்பிடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, ஸ்டாக் குச்சி மாதிரி, இதுதான் ஃபியூனிக்கல். The body of the ovule fuses with the funicle in the region called hilum. அதாவது பாடி ஆஃப் த ஓவியம்னா இந்த ரவுண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் போர்ஷனும் இந்த கைப்பிடியும் சேர்ற இடத்துல இங்க இருக்கு பாருங்க, இந்த கார்னர் தான் யாருன்னா ஹைலம். ஓகேவா? அந்த ஓவியலோட பாடியும் இந்த ஃபியூனிக்கலையும் இணைக்கிற போர்ஷன் தான் ஹைலம். Thus, hilum represent the junction between the ovule and funicle. ஓவியூலையும் ஃபியூனிக்கலையும் இணைக்கிற ஜங்ஷன் தான் யாருன்னா ஹைலம். Each ovule has one or two productive envelope called integuments. ஒவ்வொரு ஓவியலையும் சுத்தி ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு என்வலப் இருக்கும். என்வலப்னா என்னது? கவரிங் லேயர். அந்த கவரிங் லேயர் தான் இன்டிகுமெண்ட்ஸ் சொல்லுவோம். எங்க இருக்கு அந்த ரெண்டு கவரிங் லேயர்னா, இது ஒரு கவரிங் லேயரு, இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு கவரிங் லேயர். இது ரெண்டு லேயர்னா யாரு? இன்டிகுமெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது, integuments encircle the nucellus except the tip where the small opening called micropyle. integumentsங்கிறது அந்த கவரிங் லேயர். கவரிங் லேயர் வந்து நியூசெல்லஸ சுத்தி வந்திருக்கு. எக்ஸப்ட் எங்க மட்டும் இல்லைன்னா அந்த டிப் ஆஃப் த ஓவியூல்ல மட்டும் இல்ல, அங்க மட்டும் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங்க்கு பேரு மைக்ரோஃபைல். எங்க இருக்கு அந்த சின்ன ஓப்பனிங் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் யார் இல்ல பாருங்க, அந்த கவரிங் லேயர் இல்ல. அப்ப இந்த இடத்துக்கு பேரு தான் மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தி எல்லா இடத்துலயுமே யார் இருக்கா? இந்த கவரிங் லேயர் வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும் இல்ல, சின்ன ஓப்பனான ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேரு மைக்ரோஃபைல். ஆப்போசிட் ஆஃப் த மைக்ரோஃபைலர் எண்ட் இட் இஸ் சலாசா. மைக்ரோஃபைலர் எண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் சலாசா. சலாசாங்கிறது எங்க இருக்கு? இதுதான் அதோடைய ஆப்போசிட் போர்ஷன். அப்ப இதுதான் யாரு? சலாசா. ரெப்ரசென்டிங் தி பேசல் பார்ட் ஆஃப் த ஓவியூல். சலாசாங்கிறது என்ன போர்ஷனு? ஓவியலோட அடிப்பக்கம், பேசல் பார்ட். நான் உங்களுக்கு அங்கேயே சொன்னேன், படம் வந்து தலைக்கீழ தான் இருக்கும். நான் உங்க புரிதலுக்காக வேண்டி இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்ப நான் வரைஞ்சிருக்கிறத பாத்தீங்கன்னா சலாசா வந்து மேல் பக்கம் இருக்கும். நம்ம புக்ல இந்த மாதிரி திருப்பி பார்த்தோம்னா சலாசா எங்க வந்துடும்? எப்போதும் போல அடிப்பக்கம் வந்துடும். Enclosed within the integuments, the mass of the cell called nucellus. நடுவுல இருக்கிற போர்ஷன் தான் யாருன்னா நியூசெல்லஸ். அதாவது நியூசெல்லஸ்ங்கிறது இந்த ரவுண்ட் உள்ள அந்த எக்லாம் வரைஞ்சிருக்க இல்லையா, இதுதான் யாருன்னா நியூசெல்லஸ். Cells of the nucellus have abundant reserve food material. அந்த நியூசெல்லஸ்ல நிறைய அந்த உணவுப் பொருட்கள் வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. Located in the nucellus is the embryo sac of female gametophyte, and ovule generally has single embryo sac formed from the megaspore. ஒரு சிங்கிள் எம்ப்ரியோ சாக் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? ஒரு மெகாஸ்போர்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஓவியல்ல அந்த கைப்பிடி மாதிரி ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஃபியூனிக்கல்னு சொல்லுவோம். ஓவியலோட பாடியும் அந்த ஃபியூனிக்கலையும் இணைக்கிற இடத்துக்கு பேர் யாருன்னா ஹைலம் சொல்லுவோம். ஓவியலை சுத்தி ரெண்டு இன்டிகுமெண்ட் லேயர் கவர் ஆயிருக்கு. அந்த இன்டிகுமெண்ட் லேயர் இல்லாத இடத்துக்கு பேரு மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைலுக்கு ஆப்போசிட் எண்ட்ல யார் இருக்கானா சலாசா இருக்கு. சென்டர் ஆஃப் த போர்ஷன்ல யார் இருக்கானா நியூசெல்லஸ் இருக்கு. அதுதான் யாருன்னா எம்ப்ரியோ சாக். அதுக்குள்ளதான் யார் இருக்கானா அந்த எக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.